CBSE Class 11 Computer Science Chapter 1 ஓகேவா கம்ப்யூட்டர் சிஸ்டம் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் ஃபஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபுல்லாக நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் ஒன் Introduction to computer system. A computer is an electronic device that can be programmed to accept data. Data அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட். ஓகே, ப்ராசஸ் இட் அண்ட் ஜெனரேட் ரிசல்ட். அது நம்ம ப்ராசஸ் பண்ணி நெக்ஸ்ட் என்ன நமக்கு அது ரிசல்ட்டாக கொடுக்க போகிறது அவுட்புட். ஓகேவா, நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்களோ அது அப்படியே அவுட்புட்டாக கொடுக்குறது தான் இந்த சிஸ்டமோட ஒர்க். ஏ கம்ப்யூட்டர் along with additional hardware and software together is called a computer system. ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் சேர்ந்து இருக்கிறது பேர் தான் நம்மளுக்கு கம்ப்யூட்டர் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சும்மா கம்ப்யூட்டர் மட்டும் வாங்கி வந்து வச்சுட்டு உட்காந்துட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தால் அதில் எதுவுமே நடக்க போகிறதில்ல. அதுக்கு உண்டான சாஃப்ட்வேர் நமக்கு அதுக்கு போடணும். ஹார்ட்வேர்னு என்ன, சாஃப்ட்வேர்னா என்னென்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது நம்மளாக க்ரியேட் பண்ணி உள்ள வேர்ட்ஸாக லெட்டர்ஸாக டாக்குமெண்ட்ஸாக இருக்கிறது பேர் தான் சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்து தொட்டு பார்க்கக்கூடியது. ஓகேவா, இட்ஸ் லைக் யுவர் புக் அப்படிங்கிறது தான் உங்களோட ஹார்ட்வேர். அந்த புக்கே உங்களோட சிஸ்டமில் இருக்குது அப்படின்னா அது பேர் சாஃப்ட்வேர். ஓகே, இட்ஸ் லைக் கேம். So many games, animation games is there, that is software. But hardware, which is the hardware? Game, indoor games, outdoor games அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஹார்ட்வேர். சிஸ்டம் மூலிமா நீங்கள் விளையாடுறது பேர் எல்லாமே சாஃப்ட்வேர். வெளியில் நீங்கள் ஏதாவது பொருள் வச்சு பண்ணுறது எல்லாமே ஹார்ட்வேர். ஓகே, a computer system primarily comprises a central processing unit, memory, input, output device and storage device. CPU அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். CPU அப்படிங்கிறது மெமரி. ஓகே, மெமரி, இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸ். ஓகேம்மா, all these components function together as a single unit to deliver the desired output. Okay, a computer system comes in various forms and size. வேறு ஃபார்ம்ஸில் இருக்கும், வேறு சைஸில் இருக்கும். It can vary from a high-end server to personal desktop, laptop, tablet, computer or a smartphone. In your smartphone also a ஃபோன் அப்படிங்கிறது ஹார்ட்வேர், பட் அதுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சாஃப்ட்வேர். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஃபிகர் பார்த்துக்குவோம். ஷோ த பிளாக் டயக்ராம் ஆஃப் யுவர் கம்ப்யூட்டர் சிஸ்டம். டைரக்டட் லைன்ஸ் ரெப்ரசன்டட் த ஃப்ளோ ஆஃப் டேட்டா அண்ட் சிக்னல் பிட்வீன் த கம்பனன்ட்ஸ். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ், நெக்ஸ்ட்டு ப்ரைமரி, நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் யூனிட், நெக்ஸ்ட்டு அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். இங்கே செகண்டரி ஸ்டோரேஜ்லேருந்து அரித்மெட்டிக் லாஜிக் அதாவது ஏஎல்யூக்கு வரும், ஏஎல்யூலேருந்து அகெயின் செகண்டரி ஸ்டோரேஜ்க்கு நடக்கும். அதாவது இன்புட், நீ என்ன இன்புட் கொடுக்குறியோ அதே தான் உனக்கு அப்படியே அவுட்புட்டாக வரும். ஓகேவா, இதுதான் சிபியோட வேலை. ஃபஸ்ட்டு இதில் ஒன் பை ஒன்னாக என்னென்னு சொல்லி பார்க்கலாம். திஸ் இஸ் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு சிபியு அப்படின்னா அதனோட அப்ரிவேஷன் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். சிபியு அப்படின்னாவே இட்ஸ் லைக் சிஸ்டமோட பிரைன். உன்னோட ஃபோனோட பிரைன், உன்னோட லேப்டாப்போட பிரைன் அப்படிங்கிறது பேர் தான் சிபியு. வாட் ஆர் த electronic circuitry of a computer that carries out the actual processing and usually referred as the brain of the computer. So na brain of the computer underline பண்ணி வச்சுக்கோங்க. it is commonly called processor also. இது காமனாக எப்படியும் சொல்லலாம் ப்ராசஸர். அதாவது நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே அதுதான் பண்ணி நமக்கு கொடுக்கும். மானிட்டர் ஒர்க் பண்ணாது, உன்னோட மவுஸ் ஒர்க் பண்ணாது. சரியா, நீ என்ன இப்போ ஐஎன் கொடுத்தீங்கன்னா அதை டெலிவர் பண்ணுறது டிஸ்பிளே ஸ்க்ரீனில் வர்றது மானிட்டரோட வேலை. டைப் பண்ணுற அந்த லெட்டர் வந்துட்டு நீ கீபோர்டில் டைப் பண்ணுவ, பட் அது எங்கே ஸ்டோர் ஆகி உனக்கு ரிட்டன் நீ எடுத்து பார்க்கும்போது எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னா சிபியூவில் தான் ஸ்டோர் ஆகும். ஃபிசிக்கலி a CPU can be placed on one or more microchips called integrated circuits. ஒன்று இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோ சிப்ஸை தான் என்னன்னு சொல்கிறோம் ஐசி, அதாவது இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ்னு சொல்கிறோம். த ஐசிஸ் கம்ப்ரைஸ் செமி கண்டக்டர் மெட்டீரியல்ஸ். ஐசி அதாவது இன்டெகிரேட்டட் சர்க்யூட் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு மெட்டீரியலாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு கீபோர்ட், மவுஸ், ஸ்கேனர், டச் ஸ்க்ரீன். 4 இன்புட் டிவைசஸ் கொடுத்துருக்காங்க.
First one பார்க்கலாம். The CPU is given instructions and data through programs. The CPU then fetches the program and data from the memory and performs arithmetic and logic operations as per the given instructions and stores the result back to memory. என்ன சொல்லியிருக்காங்க, பர்ஃபார்ம் பண்ணுறது அரித்மெட்டிக்காகவும் பர்ஃபார்ம் பண்ணும். அரித்மெட்டிக் அப்படின்னா என்ன, ப்ளஸ் மைனஸ் இதெல்லாமே வந்து அரித்மெட்டிக். லாஜிக் அப்படிங்கிறது அண்ட் சிம்பிள், ஆர் சிம்பிள், நாட் சிம்பிள் இதெல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகிடும். கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நல்லா ஸ்டோர் பண்ணி ஒரு நல்ல ரிசல்ட்டை மெமரிக்கு கொண்டு போய் சேர்க்கும். சரியா? while processing the CPU stores the data as well as instructions in its local memory called registers. CPU ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டாவை அது ஒரு லோக்கல் மெமரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அது பேர் தான் வந்து ரெஜிஸ்டர். ஓகே, registers are part of the CPU chip and they are limited in size and the number. இதுவும் ஒரு CPU சிப்பில் இதுவும் ஒரு பார்ட்டு தான். இதில் வந்துட்டு லிமிட்டட் சைஸ் இருக்கும், அதே மாதிரி லிமிட்டட் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஸ்டோரிங் டேட்டா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் இன்டர்மீடியட் ரிசல்ட். டிஃப்ரெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டேட்டா ஸ்டோர் பண்ணக்கூடியது, டேட்டாவோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடியது, அப்படி இல்லைன்னா இன்டர்மீடியட் ரிசல்ட். இது மூணு சொல்லியிருக்காங்க. Other than the registers, the CPU has two main components. என்னென்ன, ALU, next CU. CU அப்படிங்கிறது control unit, ALU அப்படிங்கிறது arithmetic logic unit. ALU performs all the arithmetic and logic operations that need to be done as per the instruction in the program. நீ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறியோ அதுக்கு தகுந்த மாதிரி உன்னோட அரித்மெட்டிக்கும் சரி லாஜிக்கும் சரி சேர்ந்து ஒர்க் பண்ணும். ஓகேவா? அரித்மெட்டிக் அப்படிங்கிறது என்ன, அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் நீ எப்படி கொடுத்துருக்கோ அதை அப்படியே பர்ஃபார்ம் பண்ணி உனக்கு கொடுத்துரும். லாஜிக் அப்படிங்கிறது என்ன, அண்டு சிம்பிள், ஆர் சிம்பிள், நாட் சிம்பிள் இது எல்லாமே வந்துடும். ஸோ நீ என்ன கொடுத்துருக்கியோ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மெத்தட் எந்த மாதிரி கொடுத்துருக்கியோ அதனோட ரிசல்ட் உனக்கு அப்படியே கொடுத்துடும். கண்ட்ரோல் யூனிட்டோட வேலை என்ன, CU கண்ட்ரோல் சீக்வென்ஷியல் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூஷன். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உன்னோட ப்ராசஸ் நடக்கும். Interprets instructions and guides data flow through the computer's memory. ALU and input or output devices. ALU அப்படிங்கிறது இன்புட்டாகவும் இருக்கலாம், அவுட்புட்டாகவும் இருக்கலாம். CPU is also properly known as microprocessorனு சொல்லியிருக்காங்க. We will study more about in the section 1.5. 1.5ல இதுக்கு மேலே நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இன்புட் டிவைஸ். இன்புட் டிவைஸ் என்னென்ன, கீபோர்ட், மவுஸ், ஸ்கேனர், டச் ஸ்க்ரீன் இது எல்லாமே வந்துட்டு இன்புட். அதாவது நீ என்ன பண்ணுறியோ அதை அப்படியே ஸ்டோர் பண்ணும். கீபோர்டோட வேலை என்ன, the device through which control signals are sent to your computer are termed as input device. These devices convert the input data into the digital form that is acceptable by the computer system. Some example of input devices includes keyboard, mouse, scanner, touch screen, etc. உங்களோட டயக்ராமில் இருக்குது. ஓகேவா? Enter data through voice. For example, we can use Google Voice search to search the web, where we can input that search string through our voice. Data entered through input device is temporarily stored in the main memory, also called RAM. எங்கே போய் ஸ்டோர் ஆகும், மெயின் மெமரியில் ஸ்டோர் ஆகும். அது பேர் என்னது, அது இன்னொரு பேரும் சொல்லலாம், அதுதான் RAM. ஓகேவா? ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. Permanent storage and future use. The data as well as instructions are stored permanently in additional storage location called secondary. பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் ஒன்று இருக்குது, இல்லை அடிஷ்னலாக எனக்கு இன்னும் வேறு லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் வந்துட்டு அது செகண்டரி மெமரி. ஓகேவா? இப்போ நீ சப்போஸ் ஏதாவது ஃபோன் எடுத்துக்கிறீங்க, அதில் ஏதாவது டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது பெர்மனெண்ட்டாகவும் ஸ்டோர் ஆகிருக்கும், சேம் திங் அது இன்னொரு இடத்துலையும் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க ஏதாவது ஒரு மியூசிக் அப்படின்னா உங்களோட ஃபைலில், அதாவது MP3 பிளேயர்லேயும் ஸ்டோர் ஆகிருக்கும். சேம் திங் கூகுள் க்ரோமில் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா கூகுள் க்ரோம் ப்ளஸ் அதுலேயும் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ சப்போஸ் உங்கள் ஃபோனில் நீங்கள் அதை டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா க்ரோமில் இருக்கிறத நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். அவுட்புட் டிவைஸ் அப்படின்னா என்ன, நம்ம கொடுக்குற விஷயத்த அப்படியே கன்வெர்ட் பண்ணி நமக்கு ரிசல்ட்டாக கொடுக்குறது பேர் தான்
output device, the device that receives data from your computer system for display, physical production, etc. is called output device. It converts digital information into human understandable form. நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி அது கொடுக்கும். மானிட்டர், ப்ரொஜெக்டர், ஹெட்ஃபோன், ஸ்பீக்கர், பிரிண்டர், இது எல்லாமே வந்துட்டு நமக்கு அவுட்புட். some output devices. Okay, those are output device. printer என்ன பண்ணும், நீங்கள் இப்போ ஏதாவது ஃபோனில் இருக்கிறதையோ இல்லை சிஸ்டமில் இருக்கிறதையோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஹார்ட் காப்பியாக வெளியில் வருது. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு அவுட்புட் டிவைஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர் என்னது, ஆடியோ உங்களுக்கு வெளியில் கேட்குது. ஸோ தட் இஸ் ஆல்சோ அவுட்புட் டிவைஸ். டிஸ்பிளே, மானிட்டர் இஸ் ஆல்சோ ஏ அவுட்புட் டிவைஸ். என்ன இருக்கோ அதை விஷுவலாக காட்டும்.